2 நாள் ஆஜராகாம இருந்தீங்க. அதை செந்தில் பாலாஜி தலைமறைவாகிட்டாரு அப்படின்னு செய்தி எல்லாம் பரவிட்டு இருந்தது. இது என்ன சார் உங்களுக்கு கருத்து? ஒவ்வொரு தடவையும் உங்கள் மீது வழக்கு பதிவு செய்யும் போது செந்தில் பாலாஜி தலைமறைவாகிறார் அப்படிங்கிற ஒரு செய்தி பரவலாவே இருக்கு. இரண்டு நாட்கள் காவல் நிலையத்தில் ஆஜராகி கையெழுத்திடுவதில் நான் 29, 30, 3ஆம் தேதி வரைக்கும் 4ஆம் தேதி வரைக்கும் மொத்தம் 5 நாளைக்கு எனக்கு கையெழுத்திடுவது விலக்கு அளிக்க வேண்டும் என்று என்னுடைய விசாரணை அதிகாரிக்கு நான் கடிதம் அனுப்பியுள்ளேன். நீதிமன்றத்திலும் அது குறித்து நான் ஒரு மனுவை தாக்கல் பண்ணியிருக்கேன். அதை நேற்றே உங்ககிட்ட நான் சொன்னேன். நான் முழுமையா அதை சொன்னேன். நான் 5 நாள் நான் அவகாசம் கேட்டிருக்கேன். அதுக்கு காரணம் என்னுடைய வழக்கு உச்சநீதிமன்றத்தில் வருவதால் அது குறித்து மூத்த வழக்கறிஞரிடத்தில் நான் பேச வேண்டியிருக்கிறது. சில ஆலோசனைகளை செய்ய வேண்டியிருக்கிறது. எந்த வழக்கை தாக்கல் செய்வது குறித்து பேச வேண்டியிருப்பதால் 5 நாட்கள் அவகாசம் வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை மனுவை வழங்கியிருந்தேன். நீதிமன்றத்திலும் அது குறித்து ஒரு மனுவை தாக்கல் செய்திருந்தேன். 2 நாள் அந்த பணி முடிஞ்சிருச்சு. அதனால நான் நேற்றே கையெழுத்திடக்கூடிய பணிகளும் கேள்விக்கு பதிலளிக்கக்கூடிய பணிகளும் தொடங்கி இருக்கின்றேன். இதில் நான் கூட நேற்று பேசும்போது ஒரு பத்திரிகையாளர் கேட்டார், சட்டத்துறை அமைச்சர் ஏதோ ஒரு கூட்டத்தில் பேசும்போது ஒரு கருத்தை முன் வச்சாருன்னு சொல்லிட்டு. எங்கேயும் அதுபோல செல்ல வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. நான் இங்கே தான் இருந்தேன், வழக்கறிஞரை சந்திச்சுக்கிட்டு தான் இருந்தேன். வழக்கு நீதிமன்றத்திலையும் உயர்நீதிமன்றத்திலையும் ஒரு மனுவை தாக்கல் செஞ்சோம், உச்சநீதிமன்றத்திலையும் ஒரு மனுவை தாக்கல் செஞ்சோம். வழக்கறிஞர்கள் வாதிட்டாங்க. ஒரு உரிய தீர்ப்பை நாங்கள் நீதிமன்றத்தின் மூலம் பெறக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டது. ஆகையால பொதுவெளியில் பொதுக்கூட்டங்களில் இன்னைக்கு நிறைய நாட்டில் பிரச்சனை இருக்கு. மேகதாது பிரச்சனை இருக்கு. விவசாயிகள் கடன்களை முழுமையா தள்ளுபடி பண்ணுங்க, தேர்தல் வாக்குறுதியில கொடுத்த மாதிரி எப்படி ஒரு சொடக்கு போட்டு ஆட்சி அமைந்த அடுத்த நொடியே அடுத்த நிமிடமே அப்படியெல்லாம் டயலாக் பேசிட்டு இன்னைக்கு விவசாயிகளை நடு ரோட்டில் விட்டு போராடக்கூடிய ஒரு சூழலை இந்த தாவேக அரசாங்கம் உருவாக்கி இருக்கு. இதுல எல்லாம் கவனம் செலுத்தாம வழக்கு போடுறது, கைது பண்ணுவது, வழக்கு தொடர்பில்லாதவர்களை இந்த வழக்கிலே சேர்ப்பது, இது போன்ற ஒரு செயல்களில் இந்த அரசு ஈடுபட்டு கொண்டிருக்கின்றன. ரொம்ப முழுமையா நான் அதுக்குள்ள போக விரும்பல. ஏன்னா இப்ப விசாரணை நடந்துகிட்டு இருக்கு. நானும் விசாரணைக்கு ஆஜராகி பதில் சொல்லிட்டு இருக்கேன். இதெல்லாம் முழுமையா முடியட்டும். நான் இன்னொரு நாள்ல பொறுமையா உங்களை சந்திக்கிறேன். அடுத்தடுத்து வழக்குகள் உங்க மேலதான் போடப்பட்டிருக்கு. அதுக்கு காரணம் இல்ல இல்ல எனக்குன்னு இல்ல, பொதுவா நீங்க பாத்திருப்பீங்க. இப்ப எல்லாத்துக்கும் தான் வருது. இப்ப எங்களுடைய மூத்த அமைச்சர்கள் மீதும் வழக்குகள் போடப்பட்டிருக்கின்றன. யாரெல்லாம் என்னென்னலாம் அவங்க என்னப்பா செஞ்சிட்டு இருக்காங்கிறதும் தெரியும். இப்பதானே ஆயிருக்கு. பாவம், டைம் இருக்கு, பாப்போம் இன்னும் என்னென்னலாம் செய்ய போறாங்க, எப்படிலாம் மக்கள் பிரச்சனைகள் எப்படி கவனம் செலுத்த போறாங்க, இது போன்ற நிகழ்வுகள் எப்படி அரசாங்கம் கவனம் செலுத்துங்கிறது பொறுமையா இருந்து பார்ப்போம். பொதுவா ஒரு விஷயங்கள் நான் நேற்றே உங்ககிட்ட சொன்னேன் சார், ஒரு வழக்கல்ல 2 வழக்கல்ல எத்தனை வழக்குகள் எதிர்கொண்டாலும் சந்திப்பதற்கு தயாரா இருக்கும். நான் ஏற்கனவே ஒரு 1.25 வருஷம் சிறைவாசம் எல்லாம் பார்த்தவன். அதெல்லாம் அஞ்சி பயந்தெல்லாம் ஓடக்கூடிய ஆள் நான் கிடையாது. அதெல்லாம் சந்திச்சுட்டு வந்த ஆள் தான். அதனால ஏற்கனவே என்னுடைய 50 ஆண்டு கால பொது வாழ்வுல, என்னோட வயசு 50, 30 வருஷம் நான் பொது வாழ்வுல இருந்திருக்கேன். 20 வருஷத்தை கடந்து சட்டமன்ற உறுப்பினராக பணியாற்றிட்டு இருக்கேன். எனக்கு மக்கள் அந்த அங்கீகாரத்தை கொடுத்திருக்காங்க. என்னுடைய தலைவர், கழக தலைவர் மாண்பு தளபதி அவர்கள் எனக்கான ஒரு அங்கீகாரத்தை கொடுத்திருக்கிறாங்க. மக்கள் பணியாற்றக்கூடிய வாய்ப்பை கொடுத்திருக்காங்க. அதனால நான் எந்த வழக்கை கண்டு அஞ்ச போவதில்லை, அஞ்சுவதற்கான வாய்ப்புகளும் இல்ல. சட்டப்படி எதிர்கொள்வோம். போதும், நான் இன்னொரு நாள் சந்திப்போம். போதும் விடுங்க. காவிரி வழக்க பத்தி கேட்டதுக்கு அதுக்கு பதில் சொல்லாம டி.கே. சிவகுமார் ஒரு பதில் கருத்து சொல்லியிருக்காரு. ஆனா இந்த வழக்கோட டி.கே. சிவகுமாரை தோற்படுத்தி நிர்மல்குமார் ஒரு பேட்டி அளிக்கிறார். இந்த மாதிரி சம்பந்தமே இல்லாம கர்நாடக முதலமைச்சரை பத்தி எல்லாம் இப்படி சேர்த்து வச்சு இந்த வழக்குல தொடர்புபடுத்தி பேசுறதை எப்படி பாக்குறீங்க நிர்மல்குமார்? எங்களுடைய முன்னாள் அமைச்சர் அண்ணன் சிவசங்கர் அவர்கள் நேற்று ஒரு பேட்டி கொடுத்தாரு. 2 நாளைக்கு முன்னாடி பார்த்திருப்பீங்க. அதாவது அவர்கிட்ட நீங்க சட்டத்துறை அமைச்சிட்டு ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா அந்த கேள்விக்கான பதில் இருக்காது அவர்கிட்ட. அவர் வேற எதையோ ஒன்ன பத்தி பேசுவார். நீங்க கேட்ட கேள்விக்கான முழு பதிலும் அவர்கிட்ட வராது, அதுக்கான பதிலும் இருக்காது. அதுதான் அவருடைய வாடிக்கையான ஒன்னா இருக்கு. மின்கட்டணம் உங்களுக்கு எல்லாம் தெரியும், எவ்வளவு வீடுகள்ல பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கு, எவ்வளவு அந்த கட்டணங்கள் உயர்த்தப்பட்டிருக்கிறது. ரொம்ப ஈஸியா அதை கடந்து போறாரு. அதுக்கான பதில சொல்லாம அதை கடந்து போறாரு. அப்புறம் அவரே சொல்லாரு, நாங்களா போய் ஏதோ இதெல்லாம் சரி பார்க்கறதுக்காக போய் பார்த்தோம் அப்படிங்கிற. அப்படி சரிபார்க்கப்பட்ட இடங்கள்ல கட்டணம் உயராது. புகார் வந்தாதானே அந்த இடங்களை போய் நீங்க சரிபார்க்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும். அதனால என்ன இருக்கிறத பிரச்சனைகள் அதை சரி செய்வதற்கான முயற்சிகள் எடுக்காம, கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு உரிய விளக்கத்தை கொடுக்காம சட்டத்துறை அமைச்சர் திசை திருப்புகின்ற செயல தான் தொடர்ந்து ஈடுபடுறார். அந்த முயற்சி தான் அவர் முன்னெடுக்கிறார். அவங்க ஆட்சியில நடக்கிறத வெளியில தெரியாம இருக்கிறதுக்காக இது மாதிரி தொடர்ந்து எதிர்கட்சியின் மேல சார், இந்த தாவேக அரசு அமைந்து இந்த குறுகிய நாட்கள்லேயே
பல்வேறு பிரச்சனைகளை மக்கள் எதிர்கொண்டு வர்றாங்க. இப்ப மின்கட்டண உயர்வு குறித்து பொதுமக்களுடைய பாதிப்பு அவரே சொல்றாரு. 9 லட்சம் பேர் 10 லட்சம் பேர் பாதிப்புகள் ஏற்பட்டிருக்குன்ட்டு. அப்போ 9 லட்சம் குடும்பங்கள் அதுல ஒரு பாதிப்புகள் ஏற்பட்டிருக்குங்கிறது அவரே ஒத்துக்கிறார். அது மாதிரி விவசாய கடன்கள் முழுமையா தள்ளுபடின்னு சொல்லிட்டு ஒரு குறிப்பிட்ட சாராருக்கு மட்டும் தொகையை நிர்ணயம் பண்ணி தள்ளுபடி செஞ்சது, அதை விவசாயிகள் போராடுவது, காவிரியினுடைய டெல்டா பகுதி முழுமையா வறண்டு கிடக்குது, அதுக்கு உரிய நேரத்துல தண்ணியை கேட்டு பெற முடியல, நீதிமன்றத்தை நாடுவதா. முதல் நாள் சொல்றாரு 4 வழிகள் இருக்குங்கிறாரு, நேற்று சொல்றாரு உச்சநீதிமன்றத்தை நாடுவதுதான் ஒரு வழிங்கிறாரு. தினம் ஒரு கருத்தை சட்டத்துறை அமைச்சர் முன்வைக்கிறாரு. பல பிரச்சனைகளை தமிழ்நாடு இன்று எதிர்கொண்டிருக்கின்றன. அதற்கு தீர்வு காண்பதற்கு மக்களிடத்தில் திசை திருப்பக்கூடிய ஒரு வழியாகத்தான் எங்கள் மீது வழக்குகளை போடுகின்ற இந்த செயலை தவேக அரசு செய்து கொண்டிருக்கிறது. நன்றி.